உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க வீட்டுக்கு போன் பண்ணியா? ஆமா. உங்க ஃபேமிலி கிட்ட அவ்வளோ நேரம் பேசுற, என்கிட்ட மட்டும் ரொம்ப கம்மியா பேசுற. எதுக்கு? ஏன் என்கிட்ட பேச உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்ககிட்ட பேச எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு, அவ்வளவுதான். நான் கூட படிச்சிருக்கேன். என்ன? அப்பா அம்மா கிட்ட அதிகமா பேசுற பொண்ணுங்க புருஷன் கிட்ட கம்மியா தான் பேசுவாங்களாம். யாரும் தப்பா எழுதி வச்சிருக்காங்க. அப்பா அம்மா கிட்ட எந்த பொண்ணுங்க ரொம்ப பாசமா இருப்பாங்களோ அவங்க எல்லாம் அதை விட அதிகமா புருஷன் மேல பாசமா இருப்பாங்க. அதுதான் உண்மை. என் உயிரே நீங்க தாங்க. என் ஃபேமிலிக்கு அப்புறம் உங்களை பிடிக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல எனக்கு வேற யாரையுமே பிடிக்காது. மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம 2 பேரும் தான். இன்னைக்கு நீ பண்ண சமையல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மா, உனக்கு இவ்ளோ நல்லா சமைக்க தெரியுமா? எனக்கு சமைக்கவே வராதுங்க. இத எங்க அம்மா கிட்ட கேட்டு கேட்டு சமைச்சேன். எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. உங்க சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பாட்டி, என்னது கையில? இது உங்க அம்மா கோயில்ல தீபா பேர்ல அர்ச்சனை பண்ணினாலாம். சாமிக்கு வச்ச பிரசாதம் கொடுத்துருக்காங்க. நீ கொஞ்சம் அவகிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தறியா? பாட்டி, நானும் அங்க போக மாட்டேன். நீங்க வேற யாரையாவது அனுப்புங்க. டேய், வேற யாரும் இல்லடா, நீதாப்பா போகணும். லேட்டானா கெட்டு போயிருண்டா. இப்ப என்ன பண்றது? ஐயோ பாட்டி, எனக்கு வெளியே நிறைய வேலை இருக்கு. சாமி விஷயத்தை கொண்டு போய் கொடு போ. இதுல அதிரசம் இருக்குடா, நீ எடுத்து சாப்பிட்டுட்டு போ. என்ன, கடவுள் உனக்கு நல்ல பொண்ணு அமைச்சு கொடுப்பாரு. சரியா? இந்த புடி புடிடா. நல்லா ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசுல தியாவுக்கு இப்படி ஒரு நிலைமையை அந்த கடவுள் கொடுத்துட்டாரே. இந்த மாதிரி விஷயத்துலதான் சிலையா இருக்கிற சாமிக்கு மனசும் கல்லாவே இருக்குமோன்னு தோணுது. துளசி, நாம தியாவை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டலாமா? இப்பவே இப்படி விட்டுட்டா கடைசி வரைக்கும் இவளால நடக்கவே முடியாம போயிடும். துளசி, ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுவோம். அவங்க பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சரியா? சரிம்மா. முருகா, தியாவை இப்படியாவது சரி பண்ணி கொடுத்துரு. நான் உனக்கு பால் கூட எடுக்கிறேன். இன்னும் என்ன பேசிக்கிட்டு இருக்கா? நாளைக்கு வீட்டுல மைக் செட் பண்ணணும். என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியணும். இல்லைன்னா என் தலையை வெடிச்சிரும். ஏங்க, நேத்து அவ்வளவு தூரம் சொல்லி அனுப்பியும் நீங்க திருந்தவே இல்லைல்ல? இல்ல மேடம், காதலிக்கிறவன்லாம் திருந்திட்டா அப்புறம் காதலை யாரு வளர்க்கறது? என்னது? ஐயோ மேடம், சத்தியமா நான் எவ்வளவு சொன்னேன்னு தெரியுமா? ஆனா பாட்டி தான் கேட்கவே இல்ல. இத கொண்டு போய் குடுத்துட்டு வாடான்னு சொல்றாங்க. இல்லனா பேசவே மாட்டேன்னு கோபப்படுறாங்க. நான் என்ன பண்றது? பாட்டி மேல எனக்கு பாசம் வேற அதிகம் மேடம். என் அக்கா கிட்ட கொடுத்துட்டு போயிருவேன் மேடம். சந்தேகப்படாதீங்க மேடம். சரி, நீங்க என் அக்காவை கூப்பிடுங்க, நான் கையோட கொடுத்துட்டு போயிடுறேன். அக்கா, கா கா. டேய் வெற்றி, என்னடா எப்படா வந்த? இப்பதான். இந்த புடி, பாட்டி இத உன்கிட்ட குடுக்க சொன்னாங்க. இதுல அதிரசம் இருக்கு, சாப்பிடு. என்னடா கொரியர் சர்வீஸ் பண்ற மாதிரி வந்திருக்க? உள்ள வா, வந்து உட்காரு வா. ஐயோ இல்லக்கா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். டேய், நான் தான் சொல்றல, உள்ள வா, வாடா.
ஐயோ வேண்டாக்கா நான் வாடா கிளம்புறேன். நான் தான் சொல்றேன் வெற்றி? வா. லட்சுமிக்கா எப்பப்பா வந்த? இப்பதான் வந்தக்கா. சரி சரி. தீபா என்னம்மா அங்கேயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? கூட்டிட்டு உள்ள வா. வாடா வா வெற்றி. வா. பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா பாட்டி. இருப்பா நல்லா இரு உட்காரு வெற்றி. ஆ. என்ன அவ்வளவு அவசரம்? சரிங்கக்கா. ஏண்டா அரசியல்வாதி நல்லா இருக்கியா? நல்லா இருக்க பாட்டி. கவலைப்படாத, நீ எலெக்ஷன்ல நின்னா என் ஓட்டு உனக்கு தான். ரொம்ப நன்றி பாட்டி. தீபா அது என்னமோ தெரியல, வெற்றிய பார்க்கும் போதெல்லாம் இந்த பையன் ஏற்கனவே நமக்கு உறவான பையனா இருப்பானோ? இல்ல நமக்கு உறவாக போற பையனா இருப்பானோன்னு எனக்கு எப்பவுமே தோணிக்கிட்டே இருக்கும். அப்படியா அத்தை? இதான் டெலிபதிங்கிறது. ம்? எனக்கும் அப்படிதான் தோணும். அது நிஜமாயிட்டே இருக்கு பாத்தீங்களா? ம். ம் இந்த உறவு இதோட நிக்காத அத்தை. இன்னும் வளரும், வளர்ந்துகிட்டே இருக்கும். சரி சரி. தீபா ஒரு தடவை கோவில்ல நான் யாருன்னு கூட தெரியாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட கதைய சொல்லி வெற்றி ரொம்ப வருத்தப்பட்டான். ம். அப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு அக்கா மேல அவன் எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. ஏய் நான் வந்ததுல இருந்து நீங்க எல்லாரும் இங்கேயே தானே இருக்கீங்க. ஆஹா. ஐயா நீ இங்கே தானே சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்க. நீ கொஞ்சம் முன்னாடி போய் சைக்கிளை விட்டு. ம்? ஆ, இப்போ உங்க எல்லாருக்கும் நான் ஃப்ரீடம் கொடுக்கறேன். ம்? என்ன பண்ணலாம்? சூப்பர் அஞ்சலி, இப்பதான் இந்த வீடே அழகா இருக்கு. அஞ்சலினா சும்மாவா? நாம வந்ததுக்கு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்க வேண்டாம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.